என்னோட பேர் சக்திவேலுங்க. நான் பள்ளிக்கரணையில இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில மாநில திட்ட பொறுப்பாளரா விவசாய நில பொறுப்புல இருக்கிறேங்க நான். நம்ம கட்சியில பார்த்தீங்கன்னா, இப்ப தெருமுனை கூட்டம் நடத்துறதுக்கு மதுராந்தக மாநாடுக்கு வேன் வச்சு அழைச்சின்னு வரதுக்குன்னு பல இது கட்சி நிதிலாம் ஒதுக்கி குடுத்துருந்தாங்க. அந்த நிதிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட பொதுச்செயலர் சிவபாஸ்கர் மற்றும் மண்டல தலைவர்கள் கையாடல் செஞ்சுட்டாங்க. இது சம்பந்தமா வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லயும் பதிவுகள் மேற்கொண்டும் மற்றும் அவங்கள கேள்விகள் எழுப்பியும் கண்டனங்களை தெரிவிச்சுன்னு இருந்தேன். அதை வந்து அவங்க பொறுத்து கொள்ள முடியாத அவங்க வந்து 21/4/2026 அன்று பார்த்தீங்கன்னா என்ன கடுமையான முறையில தாக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்ப இது சம்பந்தமா வந்து நான் ஏற்கனவே மேடவாக்கம் காவல் நிலையத்திலையும் புகார் அளிச்சிருந்தேன். என் புகார்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்ப தேர்தல் பணம் கொடுத்தாங்க, பல லட்சக்கணக்கில் கட்சி நிதி கொடுத்தாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்காகவும். இந்த சட்டமன்ற தேர்தல் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டீங்க, கட்சி எந்த நிதி கொடுத்தாலும் அந்த நிதியை கொள்ளையடிச்சிருங்க, முறையா செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க, கேள்வி எழுப்புறதுக்காக என்னை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க இந்த சிவபாஸ்கர் மற்றும் பள்ளிக்கரணை மண்டல தலைவர் செந்தில்குமார். சிவபாஸ்கர் என்ற இந்த மாவட்டோட பொதுச் செயலாளர் அப்படின்றதுனாலையும் இப்ப அவங்க கையில கட்சி பணம் கையாடல் செய்த பணம் இருக்கிறதுனால எங்க கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது சம்பந்தமா நான் மேடவாக்கம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறேங்க. ஆனா 3 நாள் ஆயிடுச்சு, 21ஆம் தேதி கொடுத்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கல. அதனால இன்னைக்கு தாம்பரம் காவல் ஆணையர் சந்திச்சிருக்கேங்க. சந்திச்சு அவர் கையில புகார் கொடுத்துருக்கேன். அவர் மேடவாக்கம் போலீஸாரை சந்திச்சு திருப்பி அந்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை இருக்கும் நம்புறேன். நீங்க பிரஸ் மீடியா இருக்கீங்க, நீங்க எங்களோட மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் இதை கொண்டு போயிட்டு இனியாவது கட்சி நல்ல முறையில் செயல்படுறதுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய புகார் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க சார்? என்ன மாரியா சார்? என்ன மாதிரியான கையாடல் அப்படின்னா வந்து இப்ப கிளை வாரியா தேர்தல் பணத்தை வந்து கிளை வாரியா பிரச்சாரம் செய்யறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த கிளை வாரியா பிரச்சாரம் செய்யக்கூடிய பணத்தை என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு எல்லாமே போட்டோ ஒட்டி பேப்பர் ஒர்க்ல நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிடறாங்க. ஆனா கிளை வாரியா எந்த பிரச்சாரமும் நடக்கல. அதே மாதிரி மாநாட்டுக்கு வேன் வச்சு அழைச்சின்னு வர சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா இவங்க 22 வேன் 30 வேனுன்னு போலியா பில்லு எல்லாம் தயார் பண்ணி வாங்கிட்டாங்க. இங்க எல்லாம் போனது எல்லாமே ஒரு 2 வேன் 3 வேன் தான் போச்சு எல்லா இடத்துல இருந்தும். அந்த மாதிரியும் பண்ணாங்க. தெருமுனை கூட்டம் நடத்த சொல்லியும் பணம் எல்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க தேசிய தலைமைகள், இந்த மாநில தலைமை எல்லாமே. அதையும் பாத்தீங்கன்னா எங்கேயும் தெருமுனை கூட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு நடத்தாம போட்டோ ஷூட்லாம் நடத்தி போலியாவே கட்சி ஏமாத்தி நிறைய கையாடல், கட்சி பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா குரல் எழுப்புறதுக்காக என்ன கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கிறேன். வாக்களிக்க கூட என்னால செல்ல முடியலங்க. இந்த வாக்காளர் தேர்தலில் வாக்களிக்கவே என்னால செல்ல முடியல. ஜனநாயகத்துல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கிறேன். காவல்துறையும் நீங்கள தாங்க உதவி செய்யணும். இன்னைக்கு ஓட்டே போடலங்க. நான் ஓட்டே போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க எனக்கு. என்ன தாக்குனது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு இந்த உதடெல்லாம் கிழிச்சிட்டாருங்க. காது கிழிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தானா இறந்து போயிருப்பாங்க. நான் காது உள்ள அவர் அவரோட காப்பை வச்சு தாக்கிட்டாருங்க. அவங்க கும்பலா தாங்க வந்தாங்க அந்த சாவுக்கு. மாலா செல்வகுமார்னு எங்க மாநில தேர்தல் பொறுப்பாளர், அவரோட இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கினேன். அவங்க மாமியாரோட இறுதி ஊர்வலம் அந்த இடத்துல வச்சுதாங்க தாக்குதல் நடத்தினாங்க. இன்னும் மேல தாக்குதல் நடத்துவோம், காவல் நிலையத்து உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவோம் வர எங்களை மிரட்டின்னு இருக்கிறாங்க. சக்திவேலுங்க, மாநில திட்ட பொறுப்பாளர் விவசாய அணிங்க, பள்ளிக்கரணைங்க.